வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஈரோடு மாவட்டத்தில் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. ஸோ மொத்தம் 64 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலமாக நிரப்ப போகிறாங்க. இந்த பணியிடத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பெண்கள் மட்டுமே தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆரம்ப தேதி 23/12/2025 முடிவு தேதி 9/1/2026 வரைக்கும் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதனுடைய நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட ஈரோடு.nic. அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் இதிலேயே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ 64 பணியிடத்துக்கு உண்டான நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு முதல் சம்பளம் எவ்வளோ கிடைக்குன்னா ரூ. 3000 சொல்லியிருக்காங்க தொகுப்பூதியமாக. ஒரு வருடத்திற்கு பின் சிறப்பு காலமுறை ஊதியமாக ஊதிய நிலை 1ல் 3000லிருந்து 9000 வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ வயதை பொறுத்த வரைக்கும் பழங்குடியினர் 18 முதல் 40 வயது வரைக்கும் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதர பிரிவினர் பார்த்திங்க அப்படின்னா 21லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கணும். விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர் 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்த பணியிடத்தை 64 போஸ்ட்டில் 25% பணியிடங்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி விண்ணப்பிக்கும் காலம் பார்த்திங்க அப்படின்னா 23/12 9/1/2026 வரைக்கும். ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்கிறது போல் 3000 தொகுப்பூதியமாக கொடுப்பாங்க. அப்புறம் 3000 to 9000 லெவல் பே 1ல் வச்சுருக்காங்க. ஏஜ் இப்போ தான் நம்ம பார்த்தோம், டீட்டெயில் பார்த்தோம். குறைவான பார்வை திறன் மூக்கு கண்ணாடி மூலம் சரி செய்யப்பட்டது. அதே மாதிரி உடல் இயக்க குறைபாடு, ஒரு கால், குணப்படுத்தப்பட்ட தொழுநோய், 40% கைகளில் முழு செயல்பாட்டு திறன், உணர்திறன் மற்றும் செயல்திறன் உள்ளடக்கியது மற்றும் திரவ வீச்சினால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பிட்ட கற்றல் திறன் குறைபாடு மிதமான ஆகிய குறிப்பிட்ட உடல் திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி மட்டுமே விண்ணப்பிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வகையிலான மாற்றுத்திறனாளிக்கு மொத்த காலி பணியிடங்களில் 4 விழுக்காடு பணியிடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்கிறாங்க. நியமனம் ஒரு மையத்திற்கும் விண்ணப்பதாரர் குடியிருக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஈரோடு மாநகராட்சி, சத்தியமங்கலம், கோபிசெட்டிப்பாளையம் நகராட்சி அலுவலகங்கள் மற்றும் மாவட்டத்தில் உள்ள 13 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் சமையல் உதவியாளர் நியமனம் செய்யப்பட உள்ள பள்ளி மையங்களின் விவரம், எண்ணிக்கை, ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள இன சுழற்சி விவரம் மற்றும் விண்ணப்ப படிவ மாதிரிகள் ஆகிய விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அந்த அப்ளிகேஷனை ஈரோடு.nic.in அப்படிங்கிற வலைத்தளத்திலேருந்து நீங்கள் எடுத்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் எழுதி சம்மந்தப்பட்ட அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சிடலாம். இதில் சொல்கிறாங்க, அரசு விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக தொடர்புடைய மாநகராட்சி, நகராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மட்டுமே விண்ணப்பம் சமர்ப்பிக்க தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் விண்ணப்பங்கள் ஏதும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த விண்ணப்பம் இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்க கேட்குற ஆவணங்களை வச்சு நீங்கள் மனு கொடுத்துடலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, விண்ணப்பத்துடன் பள்ளி மாற்றுச் சான்றிதழ், SSLC மதிப்பெண் சான்றிதழ், குடும்ப அட்டை, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சான்று போன்றவற்றின் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் அதற்கான சான்றிதழ் நகல்கள் மற்றும் தூரச் சான்று இணைக்க வேண்டும். விண்ணப்பங்கள் உரிய பரிசீலனைக்கு பிறகு தகுதி வாய்ந்த மனுதாரருக்கு மட்டுமே நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பாணை அனுப்பப்படும். அழைப்பாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள தேதியில் குறிப்பிட்ட இடத்தில் நேர்முகத் தேர்வுக்கு விண்ணப்பதாரர் அனைத்து அசல் சான்றிதழுடன் நேரில் கலந்து கொள்ள வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 9/1/2026 மாலை 5:45 மணி. ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 64 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஈரோடு வட்டாரத்தில் 8, மொடக்குறிச்சி வட்டாரத்தில் 3, கொடுமுடி வட்டாரத்தில் 1, பெருந்துறை வட்டாரத்தில் 4, சென்னிமலை வட்டாரத்தில் 2, அம்மாப்பேட்டை வட்டாரத்தில் 6, அந்தியூர் வட்டாரம் 11, கோபிசெட்டிப்பாளையம் வட்டாரம் 5, நம்பியூர் வட்டாரம் 6, தூக்கநாயக்கன்பாளையம் வட்டாரம் 1, சத்தியமங்கலம் வட்டாரம் 8, பவானிசாகர் வட்டாரம் 2, தாளவாடி வட்டாரம் 1, ஈரோடு மாநகராட்சி 4, கோபிசெட்டிப்பாளையம் நகராட்சி 1, சத்தியமங்கலம் நகராட்சி 1 ஆகிய காலி பணிகளுக்கு சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய, மாநகராட்சி, நகராட்சி அலுவலகங்கள் விண்ணப்பங்கள் பெற்றுக்கொள்ளப்படும். ஸோ இதுதான் அந்த மாதிரி விண்ணப்ப படிவம் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. மாவட்டம், ஊராட்சி ஒன்றியம், விண்ணப்பிக்கும் பள்ளி, விண்ணப்பதாரின் பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், ஃபோன் நம்பர், விண்ணப்பதாரின் இருப்பிட முகவரி, குடும்ப அட்டையில் உள்ளபடி மற்றும் வட்டாட்சியர் பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இருப்பிட சான்று நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணிடலாம். ஊராட்சி ஒன்றியம் அல்லது நகராட்சியின் பெயர், கல்வி தகுதி சான்று குறைந்தபட்சம் 10வது தோல்வி அல்லது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழில் கட்டாயம் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்கிறாங்க. பிறந்த தேதி, வயது குறிப்பிடணும். சாதி மற்றும் உட்பிரிவு வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளி ஆம் எனில் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை இணைக்கப்பட வேண்டும். ஆதரவற்ற விதவை அல்லது ஆதரவற்ற பெண் அல்லது கணவனால் கைவிடப்பட்டவரா ஆம் எனில் வட்டாட்சியின் சான்று இணைக்கப்பட வேண்டும். பணியிடம் கோரும் மையம் அல்லது பள்ளியின் பெயர், விண்ணப்பதாரின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டருக்குள் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இணைப்பு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆவணங்களை எல்லாம் வைத்து நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி
நேர்முகத் தேர்வுக்கு எலிஜிபிள் அப்படின்னா உங்களை வந்து கூப்பிடுவாங்க. தேங்க் யூ வெரி மச்.